ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஈவினிங் vlog பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம குலோப் ஜாமுனும் போலியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பொடியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 ml டம்ளரில் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து வறுபடட்டும். இது வறுபட்டதுக்கப்புறம் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டாவே போதும். இதோடையே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எள்ளு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எள்ளு ஆட் பண்ணுறதால, அதுக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. 15லேருந்து 20 மிளகாய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே வந்து வறுபடணும். நல்லா வறுத்ததுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் உப்பும் கலந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இட்லி பொடி ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுனும் போலியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் கவுண்டர் டாப்பில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தீபாவளிக்கு நான் எந்த பலகாரமும் பண்ணலை. என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஸ்வீட் பண்ணலான் இருக்கேன். அம்மாவே இந்த டைம் எனக்கு பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு வந்தால் போதும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். ஒரு 45 மினிட்ஸாவது நல்லா ஊறணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ கடலைப்பருப்பு. அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்லேயே தான் வெல்லமும் எடுத்துக்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு வந்து அலசிட்டு இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஒன் சைடு வெந்துட்டுருக்கு. இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட்டு. அதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் கூட ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். மாவு ஊறத்துக்குள்ளேயும் சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த சக்கரை பாவுக்கு 500 கிராம்லேருந்து 3/4 கிலோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட்னஸ் நிறைய எடுத்துக்கிங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கிலோ சக்கரை கூட எடுத்துக்கலாம். சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு பிற்பாடு கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக பிசுப்பு தன்மை வரும்போதே அதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால இந்த சக்கரை பாவு வந்து இன்னும் கெட்டியாகாமல் சேம் அதே பதத்துலேயே இருக்கும். அதுக்காக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு சைடில் வந்து ஆறட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு உருண்டை சின்னதாக உருட்டிக்கலாம். இதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக பால் மாதிரி உருட்டிக்குங்க. நிறைய பேர் குலோப் ஜாமுன் வந்து சிரப்பில் போடும்போது உடஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த பால் மாதிரி உருட்டும் போதே வெடிப்பு இல்லாமல் உருட்டணும். அப்போ தான் வந்து அது உடையாமல் வரும். இந்த ஒரு பாக்கெட்டில் ஒரு 35லேருந்து 40 குலோப் ஜாமுன் வரும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்னதாக உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து நான் வந்து ஆயில் வந்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு இதில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த உருண்டை எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே நல்ல கலர் வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும். உள்ள மாவு வெந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ மீடியமில் வச்சு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறணும், சக்கரைப்பாவும் ஆறணும், இதுவும் லைட்டாக ஆறட்டும். லைட்டாக ஆறினாலே போதும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த உருண்டையெல்லாம் சக்கரைப்பாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம்லாம் நல்லா கரையிட்டோம். சைட்லேயே வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துட்டுருக்கு. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டாலே போதும். இது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கரையிட்டோம். இப்போ இது கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதில் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உடனே உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு பூரி ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே கடலைப்பருப்பு உருண்டையை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இதையும் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து உருட்டிட்டு அகைன் வந்து நீங்கள் பூரி ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு போலி பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடும். இந்த ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ப்ரெஸ்ஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கையிலேயே கூட பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து கையில் வந்து ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இந்த ரெடியானதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் இல்லைனா வந்து வாழை இலையில வச்சுக்கலாம். பிளேட்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது ரெடியானதை போட்டு எடுத்துக்கலாம். தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடியானதுக்கு பிறகு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மைதா மாவில் நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து போலி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம சக்கரை பாவில் உருண்டைகளெல்லாம் வந்து சேர்த்துடலாம். இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு எடுத்திங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்லாம் வந்து நல்லா வந்து அந்த குலோப் ஜாமுன் உருண்டையில் இறங்கியிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.